இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான காரசாரமான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். ஆட்டுக்கால் சூப்பு பண்றதுக்கு 4 ஆட்டுக்காலை வாங்கி வச்சிருக்கோங்க. இப்போ இந்த ஆட்டுக்காலை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்காலை க்ளீன் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போ இதுல தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்க தண்ணி நல்லா சூடாயிருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த 4 ஆட்டுக்காலை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணியில் 5 நிமிஷம் கிட்ட இப்படியே விட்டுடலாங்க. இப்போ பாருங்க இந்த சுடு தண்ணியில் இந்த ஆட்டுக்கால் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு காலாக எடுத்து கத்தியை வச்சு நல்லா இது மாதிரி கீறி இந்த கருப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க இந்த 4 ஆட்டுக்காலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ க்ளீன் பண்ண இந்த ஆட்டுக்காலை நமக்கு தேவையான சைஸ்ல இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க இது மாதிரி மீடியமான பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க ஆட்டுக்காலை. இப்போ ஆட்டுக்கால் சூப்பு பண்றதுக்கு இந்த குக்கர்ல சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குக்கர்ல க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மீடியமான சொம்புல 3 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே 8 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 8 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாருங்க குக்கர்ல இருந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்க ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு தடவை ஆட்டுக்கால் முத்தன காலாக இருந்துச்சுன்னா வேகாதுங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஆட்டுக்கால் சூப்பு பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வேக வச்சிருந்த இந்த ஆட்டுக்கால் சூப்பில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஆட்டுக்கால் சூப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க.
மீடியமான ஃப்ளேம்லயே 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்குனதும் ஆட்டுக்கால் சூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பை தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை இது மாதிரி நல்லா வறுபட்டதும் இதில் 2 மீடியம் சைஸ் பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, பூண்டு நல்லா வதங்கி இது மாதிரி செவந்து வந்ததும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த ஆட்டுக்கால் சூப்பை ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. ஆட்டுக்கால் சூப்பை தாளித்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான ஹெல்தியான காரசாரமான ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.